ஸ்வீட் ஆர்ட் ஒர்க் பண்ணப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. சரி நான் சொல்கிறேன். படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிட்டு படம் ரிலீஸும் பிளான் பண்ணியாச்சு. March 14 படம் ரிலீஸு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டெல்லாம் படம் போட்டு காட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நாள். அந்த ஒரு நாள் எஸ்கே அண்ணா, சிவகார்த்திகேயன் அண்ணா வந்தார். வெறும் 10 பேர், யாருக்குமே தெரியாமல். நாங்கள் டைரக்ஷன் டீமில் மட்டும் ஒரு 5-6 பேர். யுவன் சார் வந்தார், ரியோன்னா, எஸ்கேன்னா அவங்க கூட அவங்களோட 4 பேர் வந்தாங்க. ஸ்க்ரீனிங் தனியாக அவருக்காக பண்ணோம். நானும் என்னோட சந்துருன்னு இன்னொரு அசோசியேட்டு நின்று பேசிகிட்டு இருக்கோம் கேஷுவலாக. சரு அவன் தான் சொன்னான் இத்தனைக்கும், சரு எஸ்கேன்னா இன்டர்வலில் வந்துட்டு உன்னை ரெகக்னைஸ் பண்ணி பார்த்து கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டான். போடா அவரை பார்த்து நம்மளை பார்த்து ஏதாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டோம். டக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்டது, நிமிர்ந்து பார்த்தேன். டேய் இவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டார் எஸ்கேண்ணா. ஆமாண்ணா, உண்மையிலே பையன் தானே? அண்ணா பையன் தானா? நான் இங்கே வரங்க ஆம்பளை வயசுல தான் பேசுகிறேன். எஸ்கே அண்ணா பிடிச்சி கலாய்ச்சார் என்னைய, நல்லா கலாய்ச்சாரு. எனக்குலாம் எஸ்கே அண்ணா கேட்டுட்டாருன்னு சொன்னோடனே எப்படியே மேலே கீழே பார்த்தாரு, அப்படின்னு சிரிச்சாரு. நானும் சிரித்தேன். சிரிச்சதுக்கப்புறம் டேரக்டர் அண்ணா வந்து சந்தோஷமா அப்படின்னு கேட்டார். அண்ணா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் முடியல. டேரக்டர் அண்ணா கேமரா வச்சுட்டு உள்ள இன்டர்வலுக்கு மேலே உள்ளே வந்து உட்காடுறான்னு சொன்னார். சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். நானும் செல்லை நோண்டிட்டு உள்ளே போகிறேன். எஸ்கே அண்ணா உள்ளே வராரு. நான் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னும் சிரிச்சிட்டேன்னா அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார். சிரிச்சுட்டு இப்படி கையாட்டணும்னா அவர், உங்ககிட்ட ஹாய் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குடா இப்படியே சொன்னார். உங்ககிட்ட ஹாய் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குடா, அப்படி பண்ணி வச்சிருக்கடா நீ. ஆனால் பையன் தானா நான், எல்லாரும் ஓட்டுறாங்க நீங்களும் ஓட்டுவீங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவல் இப்படி தான் அவர்கிட்ட கூட அண்ணன் தான் பேசினேன். எல்லாரும் ஓட்டுறாங்க இப்படி ஓட்டுவீங்களாண்ணா அப்படிங்கிறனே. ஒரு நாள் உன்னை நம்பவும் வச்சிருவாங்க பார்த்துக்கோ. சரசு கேரக்டர் ஓட்டுறாங்க.